வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 மே மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உயரழுத்தம் சற்று தொலைவில் நிலை கொண்டுள்ளது. மேலும் வட மாவட்டங்களுக்கு கர்நாடகா இணைக்கும் விதமாக உயரழுத்தம் நிலை கொண்டிருந்தாலும் கர்நாடகாவுக்கு வடக்கு பகுதி அரபிக்கடலில் சற்று கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டு கனமழையை கர்நாடகாவுக்கு மிக கனமழையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. மேலும் தென் மாவட்டங்கள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக தென் மாவட்டங்களில் கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வடக்கே முன்னேறி வட மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் கனமழை மிக கனமழை வரை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் வட மாவட்ட கடல் ஓரங்களிலும் மழை அங்கங்கே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தென் மாவட்ட கடல் ஓரங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கங்கே கனமழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் கிழக்கு பகுதியில். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் அங்கங்கே கனமழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் கனமழை கிழக்கு பகுதி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, சிவகங்கை, முத்துப்பேட்டை, வேதாரண்யம் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் நாகப்பட்டினம், திருவாரூர் கிழக்கு பகுதி, மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி, புதுச்சேரி, காரைக்கால் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், தாம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் வட மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழையாகவும், டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகும். மேலும் தென் மாவட்ட கடலோரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை விலகி மீண்டும் இன்று தென் மாவட்டங்களுக்கு பரப்பில் அதிகரித்து ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக சேலத்துக்கு வடக்குள்ள தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, வேலூர், சென்னை சுற்றி வட்டாரங்களுக்கு மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வேதாரண்யம், முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கும் இன்று அங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சிவகங்கை, மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி, வால்பாறை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், நீலகிரி இந்த இடங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களை பொறுத்தவரை பொள்ளாச்சி, தாராபுரம் இந்த இடங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று கூடுதலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், கரூர், சேலம் இந்த இடங்களுக்கும் இன்று கூடுதலான மழைப்பொழிவு கனமழையாகவே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலத்துக்கு கனமழையாக கிடைத்தாலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி, தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரங்களில் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாகப்பட்டினம், திருவாரூர், வேளாங்கண்ணி, காரைக்கால், புதுச்சேரி, கடலூர், மதுராந்தகம், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம் இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களிலும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் உள்பகுதி கனமழையாகவும், மேலும் மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்
கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு உள்பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை வடக்கு பகுதி, மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, சென்னை சுற்று வட்டாரங்கள், திருவள்ளூர் இந்த இடங்களுக்கு ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. நாளை மே மாதம் 14ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு. அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஆங்காங்கே கன்னியாகுமரி தொடங்கி திருநெல்வேலிக்கும் சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் கிடைத்தாலும் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மே 14ஆம் தேதியை பொறுத்தவரை சேலத்துக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கும் சேலத்துக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கும் மட்டுமே பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே 14ஆம் தேதி. மேலும் மே 15ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. மே 15ஆம் தேதி முதல். மே 15ஐ விட 16ஆம் தேதி உள் மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மே 15ஆம் தேதிக்கு பிறகு நிகழ்வு நகர வடக்கே முன்னேறி செல்லும் பொழுது வட மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழையாகவும், மேலும் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் உள்பகுதியிலும் மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு. மே 15ஆம் தேதி முதல் எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இப்போது தென் மாவட்டங்களில் இருக்கும் கீழடுக்கு சுழற்சி வடக்கே முன்னேறி மத்திய மாவட்டங்கள் வரை சென்று மீண்டும் கர்நாடகா வரை சென்று மீண்டும் வங்கக்கடலில் இறங்கும்போது மத்திய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மழை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவுக்கு மழை அதிகரித்தால் தென் மாவட்டங்களுக்கு ஒரு தென்மேற்கு பருவமழை போல சாரல் மழையாக தொடர் மழையாக மே 19, 20, 21 தேதிகளில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மாவட்டங்களுக்கு கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள், மேலும் டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கு மே 21ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை, வெப்பச்சலன தீவிரம் குறையும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர்ந்து மழை அதிகரித்த வண்ணமாக இருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து மழை அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மாத 20ஆம் தேதி, மே 20ஆம் தேதி அந்தமான் அருகே காற்றுச்சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு மே 21 தீவிரமடைந்து மே 22ஆம் தேதி புயலாக வலுப்பெற்று அந்த புயல் தீவிர புயலாக மியான்மரில் கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மியான்மர் அல்லது யங்கூன் இடத்தில் கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக 20ஆம் தேதிக்கு பிறகு வெப்பச்சலன தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கீழடுக்கு சுழற்சி காரணமாக கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் 15ஆம் தேதிக்கு பிறகு. அதற்கு முன்னதாக தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேலும் மேற்தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் அதிகாலை நேரங்களில் பரப்பில் அதிகரித்து கனமழையாக மேற்கு மாகாணங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மே 15க்கு பிறகு இலங்கையில் ஒரு மழைக்காலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான மாகாணங்கள், மேற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணங்கள் வரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பகல் பொழுதிலும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான நாட்களில் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு மழை வானிலையாக அமைய இருக்கிறது. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு மன்னார் வளைகுடா, குமரிக்கடல்,
வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் மே 16ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க இருக்கிறது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.